ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை நயன்தாராவை பற்றின ஒரு சீன் இல்லை அந்த ஸ்டோரி வந்திருக்கு. இது வாய் வழியாக வந்த செய்தி அப்படின்னா இது பெருசாக நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ப்ரூஃபோட அந்த வீடியோ அண்டு அந்த ஃபோட்டோ லீக் ஆகிருக்கு. நடிகை நயன்தாராவுடைய உதட்டை யாரோ ஒருத்தர் சப்பி இழுக்கிறாங்க. அது யார் அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த சப்பி இழுக்கக்கூடிய அந்த சீன் அப்படியே கேப்சர் ஆகி அந்த ஃபோட்டோ லீக் ஆகிருக்கு. ஸோ அது என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை நயன்தாராவுக்கு தெரிஞ்சிருக்கும் 40 வயசை தாண்டிடுச்சு. 2 பிள்ளைக்கு தாய். ஆனால் இப்போ பெத்தெடுத்த தாய் இல்லை. அதனால் அந்த அழகை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம காஜல் அகர்வால் குழந்த பிறந்து அதாவது பயாலஜிக்கல் மதராக மாறினதுக்கப்புறம் கூட க்யூட்டாக தன்னுடைய அழகை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நயன்தாராவுடைய அழகை பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் தத்தெடுத்ததுக்கு அப்புறமே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வயசான தோற்றமாக மாறி இருக்குது. ஸோ எதே எப்படியோ 40 வயசு ஆண்டி ராவான ஃபேஸ் நயன்தாராவுக்கு நல்லாவே வந்துருச்சு. நம்ம த்ரிஷா மம்மி சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் குழந்தைலாம் இன்னும் கல்யாணம் எதுவுமே பண்ணல. பட் ஆனால் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களோட 2 வயசு ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கையில் நடிகை நயன்தாராவுடைய மூஞ்சி மட்டும் ஏன் இப்படி மாறிட்டே வருதுன்னா, ஓவரான ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி. எல்லாத்துக்குமே சர்ஜரின்னு போயிட்டு நயன்தாராவுடைய ஃபேஸ் ஒரு ராவான பயங்கர ஆன்டி ஃபேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. 40 வயசுலையும் ஏன் முன்னழகை காட்டி கவர்ச்சி போடுறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ட்ரெண்டில் இருக்கணும், எல்லோரும் நம்மளை பற்றி பேசணும், நம்மளை பார்க்கணும், தெரிக்க விடணும் அப்படின்றது தான் நடிகை நயன்தாராவுடைய எண்ணம். ஸோ அந்த வீடியோவை நம்ம பார்த்த வீடியோ இல்லாமல் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு கூலிங் கிளாஸ் போட்ட ஒரு நபர் நயன்தாராவுடைய அந்த மூக்குத்தி இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இல்லை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பிக்சர் இருக்கும். அது நீங்கள் போய் ரிவைண்ட் பண்ணி போய் பாருங்கள். அதில் மூக்குத்தி இருக்கும். அந்த மூக்குத்தியோட லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. அப்படியே நயன்தாராவுடைய உதட்டை கவ்வி சப்பி இழுக்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். திரைமறைவில் பண்ணியிருக்கலாங்க, ஏன் சீன்லேயே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வல்லவன்லேயும் சரி, நிறைய படத்துலேயுமே சரி, வில்லு படத்தில் விஜய் சப்பி எடுத்திருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. லிப் லாக்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்படி இருந்தாலுமே இந்த சீன் டெலீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்கில் எடுத்துட்டாங்க. பயங்கர ஒத்துழைப்போடு நயன்தாரா அந்த சீனை நடித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு தனியாக காசும் வாங்கிட்டாங்க அந்த சீனுக்காக. அது வேறு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சீன் அதுக்கப்புறம் நயன்தாரா ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இந்த சீன் வேணாம், நான் காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன், இப்போது வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி காசை திருப்பி கொடுத்து அந்த சீனை டெலீட் பண்ணதா அப்படின்றது ஒரு பேச்சு. ஸோ அந்த சீன் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிக்க விடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அதை பார்த்த உடனே. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இந்த நயன்தாராவுடைய இந்த சீன், அந்த மூக்குத்தியோட அவன் சப்பி இழுக்கக்கூடிய அந்த சீன் வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நயன்தாராவுடைய காசிப்ஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.